ஸோ ஹாயில் மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு மை another வீடியோ. இந்த வீடியோக்குள்ள எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து கன் கிரேட்ஸ் ஓப்பனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுருங்க. ஸோ எப்பவும் போல தான் யாராவது இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரீச் ஆகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாட்டு ஒரே ஒரு லைக் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் போகும். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் போகிறதில்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் வெளியிருந்து யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் ஒரு லைக் கொடுத்துட்டு முடிஞ்ச ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். சப்ஸ்கிரைபர் கூட பண்ண வேண்டாம். ஸோ வெளியிருந்து யாராவது வந்தாலும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் சரி. ஸோ மறக்காமல் இந்த 3 விஷயத்தை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ரெக்கமெண்டேஷனில் போகும். ஸோ நம்ம இனிமேல் வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய வீடியோஸ்க்கு ஒரு 15 நிமிஷம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை நான் அப்லோட் பண்ணுறதுக்கே ஒரு 1.5-2 மணி நேரம் ஆகும் சரிங்களா. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அப்லோட் பண்ணி இதுக்கு வந்துட்டு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா, ஸோ பார்த்தவங்க கூட ஒரு பாதி பேர் கூட ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தமிழில் ரெடி பண்ணி ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் இருக்கும். ஸோ நான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக ஆனால் நிறைய வீடியோவில் பேசணும் அப்படின்னு நினைப்பேன். கண்டிப்பாக எந்த ஒரு வீடியோலையுமே எனக்கு வந்து டைம் கிடச்சதில்லை. ஸோ அதனால் மன்னிச்சுக்கோங்க மக்களே, இந்த ஒரு வீடியோவில் இப்படி தான் பேசி ஆகணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் கூட வேணாம், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க ஓகேவா. கமெண்ட் கூட வேணாங்க சரிங்களா. ஸோ லைக் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஒரே ஒரு டைம் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ இந்த 3 மட்டும் பண்ணிங்கன்னா போதும். சரி ஓகே மக்களே, வாங்க ஸ்ட்ரெயிட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாதி கேரட் பக்கம் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கில் இருக்கக்கூடிய ஓகேவா. ஸோ பாஸ் கில் இருக்கக்கூடிய ஒரு வி பேட்ச் பிளேயர் ஓகேவா. ஸோ நம்மளோட ஐடியாலாம் கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறதே 10 கிரேட் தான், அதுவும் ஏற்கனவே இருக்கிற கிரேட் தான் ஓகேவா. ஸோ ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ கிரேட்லாம் இல்லை. அவ்வளோ கிரேட் இருந்தாலும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி போட்டால் நமக்கு வந்து வியூஸும் வராது, சப்ஸ்கிரைபரும் வர மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு வீடியோ போடணும், நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிடுவோம். அந்தளவுக்கு ஒரு கேவலமாக போயிட்டுருக்கு நம்ம சேனல். ஸோ மறக்காமல் ஒரே ஒரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போதும் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் கூட வேணாம்னா நான் சொன்ன 3 விஷயங்கள் மட்டும் பண்ணுங்கள். சரி ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு இந்த விஷயத்தை விட்டு வேறு ஏதாவது பேசலாம் ஓகேவா. ஸோ வெளியே 2 நிமிஷம் போயிருக்கும். சரி வாங்க நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறது தான் வந்தேன். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ மட்டும் ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போதும் ஓகேவா. ஸோ பாருங்கள், இங்கே G18 ஸ்கின்லாம் இருக்குது. இது வந்து என்ன சொல்லுவேன்னே தெரியல, ஆனால் பாஸ் கில்டு அப்படின்னு தான். ஸோ அந்த கில்டு பேர் வந்து பாஸ் அப்படின்னு தான் போட்டுருந்துச்சு. இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து அப்லோட் பண்ண வீடியோ தான் ஓகேவா. தெலுங்கு கேமர் அப்படின்னு ஒருத்தர் வந்து அப்லோட் பண்ண வீடியோ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருந்தாரு. இந்த G18 ஸ்கின் இருக்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்கின் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு G18 இப்படி தான் தெரியும், இன்றைக்கி தான் தெரியும் ஓகேவா. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஐடின்னு கூட சொல்லாமல் இதில் வந்து வி பேட்ச் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் எலைட்டு ஃபஸ்ட் எலைட்டு ஜாம்பி சாம்ராயே. ஸோ இன்றைக்கி தான் ஜாம்பி சாம்ராயெல்லாம் ரிட்டர்ன் விட்டாங்க. நான் அவர் வந்து ஆல்ரெடி வச்சிருக்காரு ஓகேவா. ஸோ எல்லா விஷயமே இருக்குது. வந்து ஒரு ஒருத்தான ஐடி. இங்கே பார்த்தீங்கன்னா தாம்சன் ஃபஸ்ட் டைம் ஒரு பர்மனெண்ட் விழுந்திருக்கா ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தாம்சன் வந்து விழுந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா தாம்சனுக்கு பர்மனெண்ட் விழுந்துச்சு. நிறைய கன்ஸ்கின் இருக்குது ஓகேவா. ஸோ விஎஸ்எஸும் பர்மனெண்ட்டு, ஓபி போல்ட்டு. ஸோ 2 கன்ஸ்கின் வந்து பர்மனெண்ட் விழுந்துருச்சா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன கன்ஸ்கின் இருக்குது அப்படின்னு பார்க்குற முன்னாடி ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோக்கு லைக்கையும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு அளவுக்கு ரீச் அப்படின்னா 1K லைக்ஸ் ஓகேவா. ஒரு அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1K லைக்ஸாவது கொடுத்துருங்க மக்களே சரிங்களா. ஸோ இது மட்டும் தான் நான் கேட்க போகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்துக்கலாம் வந்து என்ன கிரியேட் இருக்குது அப்படிங்கிறது. இதில் வந்து என்னங்க அப்படின்னா ஸோ இது வந்து உட்பேக்கர்னு நினைக்கிறேன், எஸ்விடியா. ஸோ உட்பேக்கர் மாதிரியே இருக்குது. இது வந்து ஒரு ட்ராகனோவே. ஸோ ட்ராகனோ பார்க்குறதுக்கே உட்பேக்கர் மாதிரி இருந்துச்சு. இது வந்து பர்மனெண்ட் கிடைக்குமான்னு பார்த்தா ஆல்ரெடி பர்மனெண்ட் இருக்குது ஓகேவா. ஸோ இது வந்து ஆல்ரெடி பர்மனெண்ட் இருக்குது. இப்போ வந்து G18 மட்டும் கிடச்சா போதும், எல்லாமே இந்த கன் கிரியேட்டில் வந்து பர்மனெண்ட் விழுந்துடும். 2 மேஜிக் கியூப் வச்சிருக்காரு, மற்ற எல்லாமே மேஜிக் கியூப் கேட்டு வச்சிருக்காரு. மற்ற எல்லாமே ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னு தெரியல, ஒரு 10 ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி பரவாயில்ல, அவர் இஷ்டம். ஸோ நமக்கு வீடியோ கிளிப் கிடச்சதே பெருசு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறேன், ஏன் அப்படின்னு தான் தெரியல. கடைசி வரைக்கும் பார்க்குறேன் என்ன மாதிரி என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத முடிஞ்ச ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ இந்த வாரத்திலேயே 2 இல்லைனா ஸோ இது வந்து 2வது வீடியோன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ண கன் கிரியேட் வீடியோவை இன்னும் அப்லோட் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் வந்துட்டு நான் ஷெட்யூல் பண்ணல. ஸோ அந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். அதாவது என்ன ஃபஸ்ட் கமெண்ட் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டில் வேணால் கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு வியூஸ் போச்சு அப்படின்னா 1K லைக்ஸாவது கொடுங்க மக்களே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 1K லைக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஈஸியாக கொடுத்துலாம் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன கிரேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஏஜுக்கான ஒரு கிரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிரேட் இருக்குது. ஆனால் இவர் வந்து ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுறதுக்கான ரீசனு கிரேட் கொஞ்சம் கம்மியாக வச்சிருப்பார் போல். பட் இருந்தாலும் நமக்கு வந்து எல்லாமே தெரியுது என்னென்ன கன் கிரேட்ஸ் இருக்குது, என்னென்ன கன் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஒவ்வொன்றா திறக்கும் போதும் ஸோ ஒரு ஃபீல் இருக்குது. இதில் வந்து பர்மனெண்ட் விழுந்துருவான், இதில் வந்து பர்மனெண்ட் விழுந்துருமா ஆசையாக இருக்குது. ஆனால் இவர் வந்துட்டு இது வரைக்கும் 3 கன்ஸ்கின் தான் பர்மனெண்ட் விழுந்திருக்கு. அதுவும் 2 இருந்துச்சு, 2 விழுந்துச்சு ஓகேவா. ஸோ வாய் கொஞ்சம் வளருது. 2 இருந்துச்சு, ஆனால் 1 மட்டும் பர்மனெண்ட் இருந்துச்சு ஆல்ரெடி ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா UMPக்கு வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி பர்மனெண்ட் வச்சிருக்காரு. என்னடா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறாருன்னு பார்த்தா பர்மனெண்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைமிங் தான் விழுகுதே தவிர இவர் வந்துட்டு
எந்த ஒரு கன் ஸ்கின்னுமே பர்மனெண்ட் எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு வந்துட்டு எல்லாமே பர்மனெண்ட் வச்சிருக்காரு, முக்கால்வாசி எல்லாமே வச்சிருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தீம் கன் ஸ்கின்லாம் எடுத்து வச்சுட்டாலே ஐடி கலெக்ஷனில் அந்த கன் ஸ்கின்க்கு அந்த 10 கன் ஸ்கின்னா 15 கன் ஸ்கின்னு அந்த மாதிரி ஸ்கின்ஸ் வந்து அதிகப்படுத்திடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்து ஒரு 4-5 இடம் முன்னாடி இருக்கும். ஓகேவா? ஸோ மற்ற எல்லாமே இங்கே பாருங்கள் மறுபடியும் யூஎம்பி விழுந்துருச்சு. இது வந்து ஒரு செகண்டரி லைட் ஐடி மக்களே, சரிங்களா? இது வந்து பாஸ் கில் இருக்குது. இந்த ஐடி பேர் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அது வந்து நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த ஐடி வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இல்லை உங்கள் மேட்ச்சில் வந்துருக்காரா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரிஜினல் பாஸ்கில் தான் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், சரிங்களா? 79வது லெவலில் விபாஜும் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பாஸ்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, பார்க்கலாம் மக்களே. யாராவது தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிரேட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்குற முன்னாடி மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணப்பட்டு மறக்காம ஒரே ஒரு டைம் லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? இவர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுலேயே எல்லாமே ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுறாங்க. ரீசன் வந்துட்டு இவர் வந்து கிரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கிரேட் கம்மியாக இருந்தாலும் இது வந்துட்டு கொஞ்சம் இங்கே பாருங்கள். இது வந்துட்டு எல்லா எக்கச்சக்கமாக ஓப்பன் பண்ணுற 5 4 5 2 5 ஓபி போல்தே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றா கிடச்சிருச்சு. சரி, பரவாயில்ல. இவர் வந்துட்டு எல்லாமே மேக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. எல்லாமே மேக்ஸ் பண்ணி வச்சு தான் கம்மி வச்சிருப்பாரு. இதில் 44 கிரேட்டாடா பாவிகளா. ஸோ 45 கிரேட் பக்கம் வச்சிருக்காரு. கண்டிப்பாக இதில் ஒன்றாவது பர்மனெண்ட் விலகலை அப்படின்னா கடுப்பாயிரும். ஓகேவா? ஸோ உண்மையே சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஒன்றும் கூட பர்மனெண்ட் விலகலை அப்படின்னா கடும்பு பிடிச்சி அங்கே கரீனாடே உன்னை சும்மா விட மாட்டாடா பாவிலாடே. இதில் வந்து ஒன்றுமே பர்மனெண்ட் விழுகாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஃபேமஸ் தான், எல்லாமே ஃபேமஸ் மட்டுமே தான் கிடைக்குது. ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி வச்சிருக்காரு. ஓகேவா? ஃபேமஸ் தவிர எல்லாமே ஆல்ரெடி வச்சிருக்காரு. அதனால் ஃபேமஸ் மட்டும் கிடச்சிட்டே இருக்குது. இதில் வந்து ஒன்றாவது பர்மனெண்ட் விழுகுதான்னு பாருங்கள் கைஸ். ஸோ நீங்களே பாருங்கள், இத்தனை இருக்குது, ஒன்றும் கூட பர்மனெண்ட் விலகலை அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ 44 கிரேட் இருக்குது. இதுலையாவது பர்மனெண்ட் கொடுத்துருங்கடா சாமி. விழுந்துருச்சு மக்களே. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விழுந்துருச்சு. எப்படியோ 44 கிரேட்டில் இன்னும் 16 கிரேட் தான் வச்சிருக்கு. மற்ற எல்லாமே ஸோ வேஸ்ட்டாக போய்விட்டது. ஓகேவா? ஸோ ஃபேமஸ் வந்து எப்படியோ பர்மனெண்ட் கொடுத்து விட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M4A1 ஒன்லி 1 இருக்குது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். ஸோ இது வந்துட்டு இவர்கிட்ட இல்லை. அதனால் இவருக்கு வந்து டைமிங் கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா AK இருக்குது. சரி, AK ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறாரு. ஏலனா அதாவது பார்த்தேன். ஸோ என்னடா மொத்தமாக ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தாலே ஒரு பர்மனெண்ட் வச்சுக்கிறது மட்டும் மொத்தமாக ஓப்பன் பண்ணுறாரு. பாருங்கள் மக்களே, சரியான விவரமாக இருக்காரு, விவரக்கார பயலாக இருக்காரு. ஸோ அதனால தான் பாஸ்கில் வச்சிருக்காங்க போல். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக தான் ஓப்பன் பண்ணுறாரு. நம்மகிட்ட பர்மனெண்ட் இல்லாத மட்டும் பர்மனெண்ட் இருக்கிறத மட்டும் மொத்தமாக ஓப்பன் பண்ணிவிட்டு பர்மனெண்ட் இல்லாத எல்லாமே ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்துட்டு சரியான விவரமாக தான் இருக்கார் மக்களே. ஸோ இவ்வளோ விவரம் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வந்து இது கொஞ்சம் லெஜெண்டரியான ஃபேமஸ். சிங்கிள் டேமேஜ், டபுள் ரேஞ்சு. இதுலேயும் 36 கிரேட் பக்கம் இருக்குது. இதுலையாவது பர்மனெண்ட் விழுந்துருமா பார்க்கலாம். ஸோ பர்மனெண்ட் வந்து விழுகிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த P90 வந்து பர்மனெண்ட் இருக்குது, எங்கிட்டையும் இருக்குது. அதே மாதிரி அவருக்கும் விழுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். செகண்ட் லைட் ஐடி ஜாம்பி சாம்ராயெல்லாம் வச்சிருக்காரு. இப்போ வந்து எதுக்கு வெளியே வந்தாருன்னு அவருக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்துட்டு வேறு ஏதோ கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக வெளியே வந்துட்டார். ஸோ இப்போ வந்து கோவம் வந்துருச்சாட்ருக்கு. எல்லாமே டப்பு ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இல்லையாவது ஏதோ ஒன்று கொடுத்துருங்கடா பாவடா மனுஷன். ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணார் அப்படின்னா வெறுத்துருவார் வாழ்க்கையை. 44 கிரேட்டா 34 கிரேட்டில் ஒன்று கூட பர்மனெண்ட் விழுகலை அப்படின்னா எப்படி மக்களே நீங்களே நினச்சி பாருங்க. இது 10க்கு வேறு லெஜெண்டரி கன்ஸ்கின்னு. ஸோ கொடுத்து தொலைங்கடா சாமியிலாடே. 10 கிரேட் தான் இருக்குது. இதையாவது கொடுத்து தொலைங்கடா பா. இவரே வெறுப்பாய் அத்தனையும் ஓப்பன் பண்ணிட்டாரு. இதுலேயும் விழுகலை. ஃபேமஸ் வந்து கோவிந்தா போட்டு விட்டானுங்க. இதில் வந்து ஒன்று அதுவும் பர்மனெண்ட் விழுகலை. இந்த ஒரு ஃபேமஸும் லெஜெண்டரி அதுவும் விழுகலை. ஸோ என்னடா இப்படி பண்ணுறாங்க. ஓகே மக்களே, பட் இருந்தாலும் இவருக்கு வந்துட்டு இவ்வளோ அன்லக்கி ஆகாது. ஸோ இத்தனை கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணி ஒன்று கூட பர்மனெண்ட் விழுகலை அப்படிங்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இவர் வந்துட்டு லெஜெண்டரி காஸ்டியூம் என்னமோ வச்சிருக்காரு. கோப்ரா பண்டல் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கல் அண்டர் பண்டல் வச்சிருப்பாரு அப்படிங்கிற நினைக்கிறேன். ஸ்கல் அண்டர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்த லெஜெண்டரி பண்டில். ஸோ நிறைய யூடியூபர்ஸ்னால தான் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சே தவிர வேறு யாருனாலும் எடுக்க முடியல. அந்தளவுக்கு ஒரு லெஜெண்டரியான பண்டில் மக்களே, சரிங்களா? அந்த ஒரு பண்டில் வந்து யாராச்சும் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஐடி வந்து ரொம்ப ஒர்த். ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அந்த ஒரு பண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்த லெஜெண்டரி பண்டில் நம்ம கில் அடிக்க 3 லெவல் ஏறும். ஓகேவா? ஸோ மொத்தம் 3 லெவல் நம்ம கில் அடிக்க லெவல் ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பண்டில் பற்றி யாராவது தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பண்டில் வந்து வெறித்தனமான பண்டில், பார்க்கறக்கும் வெறித்தனமாக இருக்கும். அதுவும் நம்ம அந்த லக்கி ராயில் தான் ஆட் பண்ணாங்க, சரிங்களா? லக்கி ராயில் அப்படிங்கும்போது அதுக்குன்னு தனியாகவே ஒரு ஸ்பெஷல் ராயில் மாதிரி ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த காஸ்டியூம் வந்து அவர் விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ கோப்ரா பண்டில் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கோப்ரா பண்டிலுக்கு அப்புறம் வேறு ஏதோ இன்னொரு பண்டில் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு பண்டில் அந்த பூயா பண்டில் வந்து வரப்போகுது. அது வந்தால் யாரெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு அந்த காஸ்டியூமுக்காக வெயிட் பண்ணவே கிடையாது. ஒரு கேவலமான பண்டில். ஓகேவா? ஸோ அந்த ஃபிஸ்ட்லாம் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? ஸோ முந்தானே தினமோ 3 நாளைக்கு முன்னாடி என்ன முதல் ஃபிஸ்ட் வந்துச்சு, அதையும் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு வெரிஃபைடு யூடியூபர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார். நீ ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறத நிரூபிச்சிட்டாலே செத்தப்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சும்மா ஃபனுக்காக தான் சொல்கிறேன், யாரும் கோச்சுக்காதீங்க. ஸோ இவர் வந்துட்டு யாராச்சும் தெரியுமா, தெலுங்கு கேமர் என்னமோ வச்சிருப்பாரு. ஒரு சேனல் பற்றி யாராச்சும் தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா #OP அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? #OP ஓகேவா? ஸோ #OP அப்படின்னு போடுங்க. யாரெல்லாம் 2 OP. ஓகேவா? ஸோ #OPன்னு போட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரியும் யாரெல்லாம் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது. இது வரைக்கும் பார்த்தாலே போதுமே, நம்ம வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமஸும் விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயம் பேசுனதுக்கப்புறம் தான் ஒரு ஃபேமஸ் லெஜெண்டரி விழுந்திருக்கு.
அட பாவிகளா. ஸோ இத்தனை ஃபேமஸ் ஓப்பன் பண்ணார், இப்போ தான் 2 ஃபேமஸ் உள்ளதுருக்கு. இவர் வந்து ஓப்பன் பண்ணுறதுலேயே ஒரு வித்தியாசமான ஸ்டைல் பார்த்திங்கன்னா, எல்லாருமே 2 இல்லை 3 ஓப்பன் பண்ணுவாங்க. இவர் மட்டும் ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணுறாரு. மறுபடியும் ஒரு ஃபேமஸ் விழுந்துச்சு. இது வரைக்கும் 3 ஃபேமஸ் விழுந்திருக்கு. மறுபடியும் ஒரு விஎஸ்எஸ் ஓபி போல்த்தே ஓகேவா. ஸோ இப்போ வந்து நமக்கு விழுந்திருக்கு. இது வரைக்கும் 4 ஃபேமஸ் என்னமோ விழுந்திருக்கு. 3 ஃபேமஸ் தான் விழுந்திருக்கா. சரி பார்க்கலாம் யாரெல்லாம் கரெக்டாக வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். A94 பர்மனெண்ட் ஓபி போல்த்தே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பன்னி எம்பி40 வந்து 1. அட பாவிகளா, என்னடா 5 ஓப்பன் பண்ணுறாருன்னு பார்த்தா பன்னி MP40 ஆல்ரெடி வச்சிருக்காரு. இதையும் பார்த்தா ஓப்பன் பண்ணி விட்ரு ப்ரோ. இதையும் பார்த்தா MP5 சுவாமி. இவர் வந்துட்டு ஒரு செம்மையான லக்கியஸ்ட் ஐடின்னு நினைக்கிறேன். பன்னி MP40 வச்சிருக்காரு. செகண்ட் லைட்டு வி பேட்ச், அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான வெடல்ஸ் வச்சிருக்காரு. இவரோட கலெக்ஷன் வீடியோ போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன். ஒரு ஓபியான ஐடியா அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். நம்ம டைலாண்ட் ப்ரோஸோட தம்பி மாதிரி தான் ஓகேவா. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் இருக்குது ஓகே. ஸோ ஒரு ஐடி கலெக்ஷன் வந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இவர் வந்து கலெக்ஷன் போட்டிருந்தா. அதில் வந்து பார்க்கும்போது எல்லா காஸ்ட்யூம் இருந்துச்சு மோஸ்ட்லி. ஸோ இப்போ நிறைய காஸ்ட்யூம் வச்சிருப்பாரு. ரீசெண்டாக எப்போ கலெக்ஷன் போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா. சொல்ல வந்து 25 என்னமோ இருந்துச்சு. ஸோ 30 கிரேட் பக்கம் இருந்துச்சு. எல்லாமே ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணுறாரு. மொத்தமாக ஓப்பன் பண்ணி விட்டால் டைம் போகாது ஓகேவா. ஸோ அதனால தான் இவர் வந்து ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். மொத்தம் ஓப்பன் இருந்தாலும் இவர் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் வெறுப்பாகுது மக்களே. யாருக்கெல்லாம் வெறுப்பாகுது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் ஓபி போடுங்க ஓகேவா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஓபி போடுங்க ஓகேவா. இது வரைக்கும் முதல்ல வந்து 9 நிமிஷம் வரைக்கும் பார்த்தவங்க 2 ஓபி போடுவாங்க. இது வரைக்கும் பார்த்தவங்க 3 ஓபி போடுங்க. இப்போ வந்து ஒரு எஸ்கேஸ் பர்மனெண்ட் வந்து இருக்குது. அது தொட்டு காமிக்கிறாரா. ஸோ பார்த்துக்கோங்க மக்களே. இது வந்து மேஜிக் கியூப் கிரேட்டுக்கு நான் வந்து ரொம்ப வெயிட்டிங் மக்களே. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ க்ரோஸா வந்து ஆல்ரெடி வச்சிருக்காரு போல். இந்த ஒரு MP40 பார்க்கறதுக்கு கொஞ்சம் கேவலமாக இருந்தாலும் பவரும் ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு MP40 வந்து யாருக்கிட்டையாவது இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். டைம் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கல்லண்டரோட அதாவது M14 ஸ்கின் சரிங்களா. ஸ்கல்லண்டர் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மறக்காமல் சொல்லுங்கள். மறுபடியும் பார்த்தீங்கன்னா MP40 விழுந்திருக்கு. அட பாவி எத்தனை விழுகும் உனக்கு பர்மனெண்ட். இந்த வீடியோவில் மொத்தம் எவ்வளோ பர்மனெண்ட் விழுந்துச்சு அப்படின்னு மறக்காமல் குத்து மதிப்பாக சொல்லுங்கள் பார்க்கலாம் சரிங்களா. ஏதாவது கரெக்டாக கெஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன். இந்த மொக்க மண்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறோம். எல்லாமே FF டோக்கனு. ஸோ இதில் வந்து 14 கிரேட் இருக்குது. அட பாவி நல்ல வேலை. ஸோ எல்லாமே ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணால் வெடிஞ்சிருக்கும். இதையும் 5 OP. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் கியூப் கிரேட்ஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிருவீங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.